வணக்கம். இது சிறிவாரி ஜோதிடம். தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அந்த வகையில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகம் மாறி இருந்தால், அதாவது சனி இருக்கக்கூடிய வீட்டில் மீன ராசி ஆகிய குருவும், குரு இருக்கக்கூடிய வீட்டில் கும்பராசியான சனியும் அல்லது மகர ராசியான சனியும் மாறி இருக்கும்போது என்ன மாதிரி நட்பலன்கள் ஏற்படும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது பொதுவான பலன்கள் நம்ம சொல்கிறோம். இது மீன ராசிக்கும் கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் அப்படின்னு சொல்ல வரல. பொதுவாக 12 ராசி கட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் அருகில் இருக்க வீட்டிலிருந்து தன் வீட்டிலும், தன் வீட்டிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய வீட்டிலும் இடம் கொடுத்து கிரகங்கள் மாறி நிற்கும் போது அந்த ஜாதகருக்கு எவ்வாறான நற்பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி தான் அந்த வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம். ஒருவருடைய சுய ஜாதகத்தில் இப்போ மேசராசினா மேசராசிக்கு அருகில் இருக்கக்கூடிய வீடான குரு வீடான மீனமும் அல்லது இங்கிட்ட ரிஷப வீடான சுக்கிரனும் மாறி செவ்வாயோட சுக்கிரன் வீட்டில் செவ்வாயும் மாறி இருக்கும்போது, அல்லது குருவோட வீட்டில் செவ்வாய் வீட்டில் குருவும் மாறி இருக்கும்போது என்ன மாதிரியான நற்பலன்கள் ஏற்படும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க. அதாவது இது பொதுவான பலன். ஒவ்வொருவருடைய சுய ஜாதகத்தை பார்த்த பின்பு தான் அவங்களுக்கு எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்பதை நம்ம சொல்ல முடியும். நம்ம நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் பார்த்துட்டு இருக்கோம். கடல் மாதிரி ஜோதிடம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. எனக்கு தெரிந்த வரை என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த முறைகளின் பிரகாரம் என்னுடைய அனுபவம், அதாவது என்கிட்ட வந்திருக்கக்கூடிய அந்த கஸ்டமர், நண்பர்கள், வல்லுநர்கள், ஜோதிடர்கள், இவங்கள் எனக்கு கொடுத்த ஊக்கம் ஆக்கம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குற ஒரு சூழல் இருக்கேன். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் ராகுவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் எந்த மாதிரியான ஒரு யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இதை சொல்ல போகிறோம். பொதுவாகவே என்ன சொல்றாங்கன்னா, சந்திரனோட ராகு கேது கூடி இருந்தால் அந்த ஜாதகன் யோக்கியனாக இருப்பானா, நல்ல உண்மையாக இருக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, புத்திசாலித்தனமாக இருக்கணும், யாருக்கும் எந்த ஒரு தீங்கு செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி யோக்கியமாக இருப்பான். அதுபோல் உலகத்துக்கெல்லாம் தலைவியாக விளங்கக்கூடிய பார்வதி தேவியாருக்கு அவன் பூஜை செய்யக்கூடிய ஒரு யோகக்காரனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம். இந்த பார்வதி தேவிக்கு தனிப்பட்ட மாதிரிலாம் கோவில் கட்டி ஒருவன் பூஜை பண்ணுறான் அப்படின்னா உண்மையிலே அவனுடைய ஜாதகம் நல்லா வலுவாக இருந்தால் மட்டும்தான் அவன் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு யோகத்தில் பிறந்திருக்கணும் அவர். அந்த யோக ஜாதகம் என்பது சந்திரனோட ராகுவும் கேதுவும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை குரு பார்வை இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம், அபரிதமான யோகத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதுபோல் சூரியன வீட்டில் சிம்மம் சூரியனோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சூரியனும் சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனும் இடம் மாறி அருகருகில் இடம், அவர் வீட்டுக்கு இவர் இடம் கொடுத்தோ அல்லது இவர் வீட்டுக்கு அவர் இடம் கொடுத்து குரு பார்வையோட அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் அந்த ஜாதகர் மிகப்பெரிய யோகமான வாழ்வார் என்பது ஜோதிட சாஸ்திரம். ஒருவருடைய ஜாதகத்தில் இப்போ உதாரணத்துக்கு என்னோட ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து நின்று கடகத்தில் சூரியன் நின்னாலும் அல்லது சூரியன் வீட்டில் சந்திரன் நின்னாலும் கிரகம் மாறி இருந்து அவங்களுக்கு ஒரு வலுவான நிலையை உண்டு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் நிறைய இருக்குது. அல்லது பகை நீச்ச வீட்டில் போய் இருந்தால் இந்த பலன்கள் சுமாராக தான் இருக்கும். இப்போ சூரியனும் சந்திரனும் ஒரு பகை வீட்லேயே நீச்ச வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பலன்கள் குறைவாகவே இருக்கும். அதே இது உச்ச வீட்டில் இருந்து குரு பார்வையோ அல்லது குரு வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அபரிதமான யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாக நம்ம சொல்ல முடியும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது யோகம் அப்படின்றது ஒன்று கிடைக்கும். அதுபோல் இந்த புவிக்கெல்லாம் உலகளாவிய ஒரு தெய்வமாக வணங்கக்கூடிய அன்னை பார்வதி தாயாருக்கு
அவருக்கு வந்து பூஜை செய்யக்கூடிய யோகம் இயற்கையாகவே வருமா. இவர் வீட்டில் அமைதியாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, அதை நீங்கள் பயன்படுத்தணுன்னு யாராவது சொல்லி வருவாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுகிறாங்க. அதுபோல் யோகமும் எல்லா புகழும் கிடைக்கும். இந்த பூமியெல்லாம் அவனை பேசுவாங்க. இப்போ நம்ம சர்க்குருவா பேசுகிறாங்க, ஈசா யோகாவில் இருக்கக்கூடிய ஐயாவை பேசுகிறாங்க. இப்படி முக்கியமான ஒரு பதவிக்கு வந்து அந்த ஜாதகம் வந்து கொண்டுட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது அவங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே இந்த பலன்கள் அவங்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதியாக சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.